நேயர்களே வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இலங்கையுடன் போரா, ஸ்ரீலங்காவுடன் போரா, போரை தவிர வேறு வழியே இல்லையா? அப்படித்தான் சொல்கிறது மத்திய அரசாங்கம். கச்சத்தீவை மீட்க இலங்கையுடன் போர் புரிவதை தவிர கச்சத்தீவை மீட்க வேறு வழி இல்லை என்று. போரை தவிர கச்சத்தீவை மீட்பதற்கு உண்மையிலேயே வழி இல்லையா? விவாதிப்போம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக. முதலில் இது சார்ந்த கூடுதலான விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். இந்தியா இலங்கை இரு நாடுகளையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த வரையில் பிரச்சனை கிடையாது. இரு நாடுகளும் சுதந்திரம் அடைந்த பின்பு கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தது. 1974 இந்தியாவும் இலங்கையும் ஒரு ஒப்பந்தம் போட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டது. இந்தியாவிற்கு சொந்தமான நிலத்தை வேற ஒரு நாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வராமல் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒப்புதல் வாங்காம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, வழக்கு போடப்பட்டது. இந்திய அரசு தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவோட நிலமாக இருந்தால் தானே இந்த பிரச்சனை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். இந்தியாவோட நிலைமை கிடையாது கச்சத்தீவு, இது பிரச்சனைக்குரிய இடம், ஒப்பந்தம் போட்டு நாங்க இலங்கைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேஸ் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சமீபத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு அப்படின்னா அது தமிழக முதலமைச்சர் போட்ட வழக்கு ஒன்றும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் போட்ட வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்கும். இந்த நேரத்தில் இந்திய அரசு சார்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் இலங்கை கிட்ட போருக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கச்சத்தீவை பொறுத்தவரை அவங்க நிலை ஒன்றுதான் என்பது தெளிவாகிறது. மீனவர்கள் கிட்ட பேசி பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, என்னதான் பிரச்சனை, இந்த விஷயத்துக்கு என்னதான் தீர்வு, உங்களுக்கு எப்படிதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம பேசி பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கடல்ல எல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல எல்லை எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியாது. அது மட்டும் இல்ல, கச்சத்தீவு பக்கத்துல எங்களுக்கு மீன் கிடைக்கிறது இல்ல, மீன் எங்களுக்கு இந்திய எல்லையில கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். நாங்க எல்லை தாண்டி இலங்கைக்குள்ள போக வேண்டியிருக்கு. அப்ப எங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, போட்டையும் கொண்டு போறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க, விடுவிக்கும் பொழுது எங்களை மட்டும் தான் விடுவிக்கிறாங்க, போட்டை விடுவிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எப்படி திரும்பி வந்து தொழில் பண்ணுவது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. மீன் பிடிச்சி வாழ்வாதாரம் நடத்தலாம்னா கடலுக்கே போறோம், மீன் கிடைக்கலன்னு உள்ள போறோம். இப்படி பண்ணா எப்படி? அதனால ஒரு வருஷத்துக்கு இத்தனை மாசம் கடல் எல்லை கிடையாது, எங்க வேணாலும் போய் மீன் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை ஃப்ரீயா விட்டுட்டாங்கன்னா நாங்க போவோம், மீன் பிடித்து கொண்டு வந்து விடுவோம். அவங்க சொல்ற ஒப்பந்தத்தை நாங்கள் மீற மாட்டோம். எல்லைகள் இல்லாமல் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். மாசத்துல இத்தனை நாளும் கொடுத்துட்டா அந்த நாட்களை நாங்கள் மீற மாட்டோம் என்று மீனவர்கள் தங்கள் குமுறல்களை வெளிப்படுத்தியுள்ளனர். என்னதான் தீர்வு? கனவுதானா கச்சத்தீவு மீட்பு? போர் தவிர கச்சத்தீவை மீட்பதற்கு வேறு வழியே இல்லையா? கேட்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர்களிடம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல ஆளும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அப்கோர்ஸ் மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவை சேர்ந்த தனது மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் நம்முடைய இணைகிறார். மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு கச்சத்தீவை மீட்க போரை தவிர வேற என்ன வழி, போருக்கா போக முடியும்னு கேட்கிறது. என்னுடைய கேள்வி, போர் தான் ஒரு வழியா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு பல பேர் சொல்லிடலாம். பேச்சுவார்த்தை, கச்சத்தீவை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும், அது இந்தியாவுடைய பகுதி அப்படின்னு ஏன் இந்திய அரசாங்கம், இந்திய பிரதமர், இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இலங்கை தரப்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல? போர் தான் வழி அப்படின்னா யாரும் போர விரும்பல. ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் ஏன் கச்சத்தீவு மீட்பை இந்த மத்திய அரசாங்கம் வலியுறுத்தல? திரு SR சேகர். அதாவது 40 ஆண்டுகால பிரச்சனை இது. 1974 இந்த இந்திய ஸ்ரீலங்கா இருதரப்பு நாடுகளுடைய ஒப்பந்த பிரகாரம் அது தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, யுபிஏ அரசாங்கத்துக்கும் என்டிஏ அரசாங்கத்துக்கும் இருக்கிற நிலைப்பாடு. நீங்க எல்லாருமே மானாவாரியா சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறது. அது எப்படி இல்லைங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். யுபிஏ அரசாங்கத்தில் இதற்காக சொல்லப்பட்ட விஷயம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடம் இல்ல. ஏன் என்று சொன்னால் அது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையேயான ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயம் இப்ப உங்களுடைய முன்னுரையில கூட சலீம் அவர்கள் சொன்னார்கள். பிஜேபியினுடைய நிலைப்பாட்டில் பார்க்கின்ற போது 74 ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே மீட்கப்பட வேண்டும் என்பது முடியுமா, வேற வழியில போருங்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லப்பட்ட விஷயமாகத்தான் அதை கருதுகிறேன். 2,
நீங்கள் சொன்னது 40 ஆண்டு காலம் ஆகிறது, இரண்டு கட்சிகளும் இதே நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது என்று ஹரிஹரன் அவர்கள் சொன்னார்கள். 40 ஆண்டு காலத்திலே இருக்க விஷயத்தை நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாத காலத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஓகே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உணர்வுபூர்வமாக வெளிநாட்டு கொள்கை எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது. என்னுடைய கேள்வி, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிறது. இதுக்கு போற தவிர வேற என்ன வழி அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது மத்திய அரசாங்கம். ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல? புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது, கச்சத்தீவு விவகாரம் சார்ந்து வாய்ப்பு கிடைத்த போது ஏன் இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திருக்க கூடாது? இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட கச்சத்தீவை கொடுங்க. இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பு. நீங்க சொல்லிட்டே வரீங்க, பாஜக தொடர்ந்து சொல்லி வருகிறது அப்படின்னு. ஏன் இந்திய அரசாங்கம் இலங்கையிடம் அதை வலியுறுத்தவில்லை பேச்சுவார்த்தைகளின் போது? இல்ல ஒரே லைன்ல ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கேட்டு விடுவது ஹரிஹரனுக்கு எளிதான கேள்வி. ஆனால் அதற்கான பதில் இந்த அரசு தொடங்கிய உடனேயே பல்வேறு விஷயங்கள் உடனடியாக செய்திருக்கிறது. ராஜபக்சேவை கூப்பிட்டு அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. 13வது அரசியல் சட்ட பிரகாரம் அவங்க தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மீனவர்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டில் 25 அமைப்புகளை 65 ஏன் பேசல? கச்சத்தீவு பற்றி பேசப்பட்டதா இல்லையா? இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட பேசப்பட்டதா இல்லையாதான் கேள்வி. திருப்பி ஒரே ஒரு லைன்ல சொல்றேன். அதாவது பேச்சுவார்த்தை ஹோம்ஒர்க் பண்ணாம எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? சூழ்நிலைகளை உருவாக்கி எல்லா விதமான ஆயுதங்களோடும் எல்லா விதமான பாயிண்ட்களோடும் எல்லா விதமான நீங்க தொடர்ந்து சொல்லி வருகிறது, பாஜக சட்டப்பூர்வமா சொல்லி வருகிறது. ஆனால் ஏன் இதுவரைக்கும் 2 முறை பேசப்பட்ட அப்ப பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா இல்லையா? கச்சத்தீவு பற்றி ஸ்ரீலங்காவிடம் எல்லாம் செய்து கொண்டு, அதாவது இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசு எடுத்த உடனே நாளை கால நான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாமல் போனால் எப்படி? இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்து கொண்டு அந்த விஷயங்களோடு எவ்வளவு விஷயங்கள் பேசிருக்கீங்க. ஸ்ரீலங்காவோடு இலங்கை அரசாங்கத்தோடு அதிகாரப்பூர்வமான 2 பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. மே 27ஆம் தேதி ஸ்ரீலங்கா அதிபர் ராஜபக்ச வந்தபோது பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஜூலை 11ஆம் தேதி இலங்கையுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் GL பெரிஸ் வந்த போதும் பேச்சுவார்த்தை நடந்தது. பல விஷயங்கள் பேசப்பட்டது. கச்சத்தீவு பற்றி பேசப்பட்டதா? கேட்கலாம். But did the issue of Kachativu was raised by either side, and what is the current status? Because last year the UPA government had told the Supreme Court that no island has been ceded to. I will only answer one question. Just take the mic. I'll answer. The answer to your first question is no. We also raised the issue of 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue of 13th Amendment. We also raised the issue of 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue of 13th Amendment. We also raised the issue of 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue of 13th Amendment. ஜூலை 11ஆம் தேதி இந்திய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் அந்த சந்திப்புக்கு பிறகு நாங்க இதை பத்தி பேசல, இருதரப்பும் பேசலன்னு சொன்னதை முதல்ல கேட்டோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ராஜபக்சா இந்தியா வந்த போது அதை பத்தி பேசப்பட்டதான் கேட்கும் போது பேசப்படல அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொன்னதையும் கேட்டோம். 2 முறை பேசிருக்கீங்க, 2 முறையும் எழுட்டும். மத்த நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் தேவையில்லை, இதுக்கு மட்டும் ஹோம்ஒர்க் தேவையா? ஹோம்ஒர்க் இல்லை. நீங்கள் கேட்பது தவறு. நிறைய இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூல இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம் என்ற உண்மையை சொல்லுகிறோம். மற்ற விஷயங்களுக்கான அடிப்படை விஷயங்களை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். கச்சத்தீவை பத்தி ஒரு விஷயத்தை பற்றிய பேச்சுவார்த்தை என்பது அதற்கு முன்னாலே பலவிதமான வழிகளை கடந்துதான் வர வேண்டும். அந்த வழிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவாக பேச்சுவார்த்தை இருக்கும். அந்த பேச்சுவார்த்தைக்கு 2 முறை பேசாம இது தவிர வேற வழியே இல்ல. உங்க தரப்பிலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டபனா இருக்கு கச்சத்தீவு மீட்புல அப்படின்னு நீங்க உறுதியா கேட்டது மறுத்த பிறகு போறதான் வழி அப்படின்னா பரவாயில்ல. வாட் அட்டெம்ப்ட்ஸ் டிட் யூ மேக்? இல்ல, இது ஒருதலை பட்சமான குற்றச்சாட்டு.
இது ஒருதலை பட்சமான குற்றச்சாட்டு. பாஜக அரசு இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாடும் அதுதான், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது. உங்களுக்கு வரலாறு நன்றாக தெரியும். எங்களுடைய முன்னாள் தலைவர் மறைந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு அதை மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னாலே அதற்கு பின்னாலேயும் நாங்கள் அதே நடை ஸ்டாண்டை தான் தமிழ்நாடு பிஜேபி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கமும் ஒரே நாளில் செய்துவிட முடியாது. ஹரிஹரன் அவர்களே ஒரு கேள்விக்கு எஸ் ஆர் நோ என்ற பதில் சொன்னால் அவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்டீங்களா? நோ, ஒரே விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லி இன்னென்ன நடைமுறைகளை செய்திருக்கு நாங்கள் எடுத்து போகலாம் என்று சொல்லி அரசியல் ரீதியாக பதில் சொல்லியிருக்கிறார். பாஜக அந்த மாதிரியான கட்சி அல்ல. செய்கின்ற போது ஆம் என்று சொல்லுவோம், இல்லை என்ற போது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். மீட்க முடியுமானா நிச்சயமா முடியாது. ஆனா அந்த 2 மாசத்துல 3 மாசத்துல என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கறதான் கேள்வி. நான் திரு கருணாகராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஹரிஹரன் அவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன், கச்சத்தீவை மீட்பதற்காக அரசு எடுக்கின்ற முயற்சி ஒரு பக்கம், தமிழக பாஜகவினுடைய தலைவரும் முன்னாள் தலைவருமான பொன்னார் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், இதன் மூலமாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். விளைவு ரிசல்ட் வருகின்ற போது தெரியும். ஒன்றுமே செய்யாமல் இல்லை என்பதை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்க அரசு சொல்லியிருக்கு இது முடியவே முடியாது, கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்தாலும் முடியாது என்பது நீங்கள் சொன்னதை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நீங்க இவ்வளவு நேரம் பேசினதற்கு எதிரானது உங்களுடைய அட்டர்னி ஜெனரல் பேசியிருக்காரு. தயவு செய்து மறந்துடாதீங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசினது விழலு கிடைத்த நீரா. அதாவது வலியுறுத்தும் தமிழக பாஜக நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தமிழக பாஜக ஒண்ணு, மத்திய அரசாங்கம் ஒண்ணு, பிஜேபி ஒண்ணு, மூணு தரப்பு இருக்கு அந்த விஷயத்துல. 3 பார்வை இருக்கா? இல்ல, அப்படி கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய இல்ல நீங்க திருப்பி சொல்றீங்க, ஒரு மாநிலத்தினுடைய நல்ல விஷயங்களை, ஒரு மாநிலத்தினுடைய நலன்களை கருதி ஒரு அகில இந்திய கட்சியா இருந்தாலும் மாநிலத்தின் சார்பாக பேச வேண்டும், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிற அகில இந்திய கட்சி என்று சொல்லுகின்ற இடதுசாரிகளிலிருந்து காங்கிரசிலிருந்து அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில கட்சியை, மாநிலத்தினுடைய நலன்களை கருணாகராஜன் கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். அவரை விமர்சிச்சீங்க, இம்பாசிபிள் அவர் சொன்னாருன்னு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் அவங்களும் சொல்லிருக்காங்க குறிப்பிட்டாங்க. நிச்சயமா பெரிய என்ன வித்தியாசம் இருக்குங்கிற கேள்வி இருக்கு. வித்தியாசம் இருந்தாலும் கூட வரேன் உங்கள்கிட்ட. நான் திரு நாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, மத்திய அரசாங்கம் இன்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, போர் தொடுப்பதை தவிர வேற என்ன வழி அப்படின்னு. இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வரியும் பயன்படுத்தி இருப்பதாக செய்திகள் வருகிறது. போர் தவிர வழி இல்லையா? பேச்சுவார்த்தைக்கு நம்ம முயற்சி செய்யாம இந்த ஒரு முன்முடிவுக்கு நிச்சயமா பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்யணும். மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் தமிழ் எம்பிக்கள் சமீபத்தில் சந்திக்கும் போது கூட தனி தமிழ் இளங்கிறது கிடையாது, சம உரிமை தமிழர்களுக்கு கிடைக்கணும், அது ஒன்றுபட்ட இலங்கையில அது கிடைக்கிறதுக்கு நாங்க ஒத்துழைப்பு தருவோம்னு ஒரு பெரிய தமிழ் ஆர்வலர்கள், இன்றைக்கு தமிழ் கட்சி தலைவர்கள் பலர் தமிழீழம்தான் தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும் என்று சொன்னபோது கூட இதையெல்லாம் கருத்தில் கொண்டிருந்தாலும் கூட ஒரே வரியில் மத்திய அரசுடைய அறிக்கையில ஒன்றுபட்ட இலங்கைக்கு தமிழருடைய சொல்லி முடிச்சு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. இது மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கோரிக்கை தான். இலங்கையை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கோரிக்கையும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதை ஏற்கிறோம், அதை வலியுறுத்துறோம் மத்திய அரசாங்கம். இல்ல, அப்படி ஒரு பெரிய விஷயங்களை கூட உடனடியான அறிக்கை கொடுத்த மாண்புமிகு பிரதமர் அவர்கள், தமிழக அரசு கடந்த மே 3ஆம் தேதி 2013 ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கூட அனுப்பியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பியிருக்கிற தீர்மானத்தில் நடவடிக்கை எடுத்தா கூட இந்த 3 மாதத்தில் எடுத்திருக்கலாம். இருந்தாலும் இன்னொன்னு சொல்றேன், நம்ம சிறப்பு செய்தியாளர் ஒன்று சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதியை கொடுத்தால் கான்ஸ்டிடியூஷனல் படி நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், 2 சபைகள்லையும் தீர்மானம் கொண்டு வரணும் சொன்னாரு. இதற்கு தீர்மானம் கொண்டு வரதில்லை. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு. 1960 மேற்கு வங்கத்தில் பெருபாரிங்கிற இடத்துல மத்திய அரசு கொடுக்கும் பொழுது அதை தடை செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது. அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும், 2 சபைகளையும் தீர்மானம் நிறைவேற்றணும். ஒரு முன்மாதிரி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கும் போது கூட காங்கிரஸ் அரசு 74 76 அதை மதிக்காம ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை எல்லாரையும் மறந்துட்டோம். இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு கூட அதை திருப்பி கொண்டு வரலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். கச்சத்தீவுன்னு ஒரு 250 ஏக்கர் நிலப்பரப்பு, அதுல குடிநீர் கூட கிடையாது.
வலைகளை உயர்த்தவும் ஓய்வெடுக்கவும் இருந்த காலம் மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வேகமான போட்டு 1974 இருந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு காலையில் எடுத்தா இலங்கை கடற்கரை போயிட்டு 2 ஹவர்ல திருப்பி ராமேஸ்வரம் கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நவீனங்கள் மாறி இருக்கும் பொழுது இந்த கச்சத்தீவுக்காக போர் தொடுக்கிற அவசியம் ஒரு கேலிக்கூத்தான விஷயம். இவ்வளவு பெரிய இந்திய ஜனநாயக நாடு, 125 கோடி மக்களை கொண்ட நாடு, இதுக்காக போர் தொடுக்கிற அவசியம் இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு மோடி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பிரதம மந்திரியா இருக்கிறார். எங்க தலைவர் நாங்க ராமேஸ்வரத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னாங்க, திரு சரத்குமார் அவர்கள், இலங்கை மீனவர்களும் இலங்கை தமிழ் மீனவர்களும் 30 ஆண்டுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற போர் பிரச்சனை காரணமாக. இன்றைக்கு போர் ஓய்ந்த பிறகு அவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு வருகிறார்கள். இந்த 30 ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் அந்த இலங்கை கடற்கரை வரை சென்று மீன்பிடித்திருக்கிற நிலையிலே 2 மீனவர்களுக்கும் ஏற்படுகிற மோதல் தான் இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறது. இதில் அதிகாரிகள் பேசுவதை விட 2 நாட்டு மீனவர்களும் பேசினால் சிறப்பாக இருக்கும் சொல்லி எங்க தலைவர் பேசினாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், கச்சத்தீவு யாருக்கு உரிமைங்கிறத விட இன்றைக்கு நமது முதலமைச்சரும் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த கச்சத்தீவை தாரை பார்க்கும் பொழுது வாய் மூடி மௌனியா இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் விட 2 நாட்டு மீனவர்களும் ஒத்துழைத்து இந்த 2 கடல் பகுதியும் இந்த பாக் ஜலசந்தி பகுதி முழுவதும் 2 நாட்டு மீனவர்களுக்கும் பொதுவானது என்ற ஒரு கருத்தை நாம் வலியுறுத்தி ஒரு திட்டத்தை நிறைவேற்ற 2 நாட்டு அதிபர்களும் நமது பிரதமரும் அதற்கு பாடுபட வேண்டும் எங்களுடைய கருத்து. பேச்சுவார்த்தையில வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கிறது. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட நான் கேட்க வரும். இம்பாசிபிள் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு திரு எஸ்ஆர் சேகர் மீது பாயிறீங்க. ஆனா இந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது உங்களுடைய ஆட்சி காலத்துல. கச்சத்தீவு ஒரு வித்தியாசமா சமீபத்துல போன வருஷம் நீதிமன்றத்துல கச்சத்தீவு நம்மளதே இல்ல, நம்மளதான கொடுத்ததுக்கு அவங்களது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தது போன மத்திய அரசாங்கம். மாறா இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, கச்சத்தீவு கொடுத்தாச்சு, அதை மீட்க முடியுமா, இப்படி மீட்க முடியுமா அப்படிங்கும் பொழுது இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களத விட ஒருபடி மேல போய் நம்மளது, ஆனா மீட்கிறது எப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் தொக்கிட்டு நிக்குது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, கச்சத்தீவு நம்மளதே இல்லைன்ட்டீங்க. அதாவது மத்திய அரசு கடந்த முறை, அதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும், நாங்களாவது சட்டசபையில தீர்மானம் போடும்பொழுது காங்கிரசும் சேர்ந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையில நாங்களும் ஒத்து தீர்மானம் போட்டு அந்த வாய்ப்பு கூட இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு கச்சத்தீவு விஷயம் ஒரு புதிய அரசு வந்துச்சு, பழைய அரசு நீங்க தவறு செஞ்சு இந்த இது தாக்கல் செய்யும் போது, மனு தாக்கல் செய்யும் போதும் கோர்ட்ல காங்கிரஸ் அரசு என்ன தாக்கல் செய்ததோ அதை மட்டுமே அப்படியே தாக்கல் செஞ்சுச்சு. அப்ப 2 ஈக்குவல். ஆனா அதை விட மோசமான விஷயம் தான் இன்றைக்கு மத்திய அரசு செஞ்சிருக்கக்கூடிய முறை. இதுவரையும் காங்கிரஸ் இப்படி சொன்னதில்லை. என்ன மாதிரி சொன்னதில்லை, அதாவது இட் இஸ் இம்பாசிபிள் டாஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை இதுவரையும் காங்கிரஸ் சொன்னதுல பிஜேபி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த கேள்வி எழவே இல்லை. கச்சத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் சொல்லிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்புக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. இது பல்வேறு நாடுகளிலே இந்த நடைமுறை உள்ளது, புதிய விஷயம். ஆனால் இப்பொழுது பெருவாரி போன்று திருப்புவதற்கு முயற்சி எடுத்தால் முயற்சி எடுக்கட்டும் என்று காங்கிரஸ் தெளிவா சொல்லுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு நிலைமை பிஜேபி நாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகல, அவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்கு. கச்சத்தீவு நம்மளுதே இல்ல, அவங்களுக்கு அதை மீட்பது போர் தான் வழின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரொம்ப தெளிவா நாங்க சொன்னோம், இன்றைய நிலைமையில காங்கிரஸ் நிலைப்பாடும் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய காங்கிரஸ் நிலைப்பாடும் அதை முதல்வர் கேட்கும் பொழுது நாங்களும் ஒத்து அதை கச்சத்தீவை பெற வேண்டும் என்று சொல்லி நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு மத்திய அரசு யாரு? பாஜக. காங்கிரஸ் தானே தவறு செஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு சரியா செய்யணுமா இல்லையா, அதை மேலும் குளறுபடி பண்ற மாதிரி என்ன வார்த்தை சொல்லி இருக்காங்க, நீங்க கவனிக்கலையா? நீங்க அதாவது இம்பாசிபிள் மட்டுமல்ல, போர் தான் ஒரு முடிவு என்று சொல்வது எதுக்கு தெரியுமா? போர் புரியவல்ல, அந்த கட்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. போர் புரியணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை கூட
காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ராஜீவ்காந்தி செய்தார். அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக உணவு பற்றத்தை போட்டார். அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை மிரட்டினார். அந்த மிரட்டுறதுக்கு ஒரு முயற்சி கூட செய்யல. 90 நாட்களாகி எங்களால ஒன்னும் செய்ய முடியாது சொல்றவங்க எவ்வளவு தவறான விஷயங்கள் அவங்க செய்யும் பொழுது இந்த விஷயத்துல ராஜபக்சேயை கூப்பிட்டு இந்த விஷயத்துக்கு நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? அது மட்டுமல்ல, இன்னைக்கு சம்பந்தம் அவர்கள் பிரதமர் மோடியை நம்பி வந்திருக்காங்க இல்லையா, என்ன சொன்னாரு? அரசியல் தீர்வுதான் வழி, 13 கொண்டு வரணும். இது காங்கிரஸ் சொன்ன அதே விஷயத்தை சொல்றாரு. அன்றைக்கே அவர் என்ன சொல்லி இருக்கணும்? நீங்க உடனடியாக ராஜபக்சேக்கு தூதரை கூப்பிட்டு பேசிருக்கணும், அல்லது ராஜபக்சேக்கு சொல்லி இருக்கணும். சம்பந்தம் வந்திருக்காரு, நீங்க இந்த சம்பந்தமா என்ன சொல்றீங்க கேட்டுக்கணும். எதையுமே கேட்காம மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க போய் எங்க கட்சியை போய் தமிழ்நாட்டில் பாருங்க, வேற எந்த கட்சியும் பார்க்காதீங்க. சம்பந்தம் தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சம்பந்தம் சொல்லியிருக்காரு, தெளிவா இருக்குது. எந்த கட்சியும் நாங்கள் பார்க்கவில்லை, மோடியை பார்த்தோம். ஒரே ஒரு விஷயம், மோடி அவர்கள் என்ன சொன்னார்? மோடி அவர்களை நாங்க பார்த்துட்டு வந்தோம். வேற யாரையும் நீங்க பேசுற எதுவுமே எழுத்துல கிடையாது. ஆனா எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இன்டர்பிரேஷன் அல்ல, இவ்வளவு நாளா பாரதிய ஜனதாவா அவர்களுக்கு இப்ப உங்களுக்கு வைகோவை பார்க்கட்டும், சீமான பார்க்கட்டும், முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்கட்டும், ஆதாரம் இருக்கா? திரும்பவும் சொல்வது அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப என்ன தெளிவா சொல்லியிருக்காரு? நாங்கள் எந்த கட்சியும், நாங்கள் பல்வேறு அமைப்புகளோ அரசுகளோ பல்வேறு கருத்துக்களை கூறலாம். இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இதனால் எந்த கட்சியும் எந்த அமைப்பையும் நாங்கள் சந்திக்க போவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவர் இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா, நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா நிலை வேறு, மத்திய அரசுடைய நிலை வேறு, இந்திய பாரதிய ஜனதாவுடைய நிலை வேறு. அதுவல்ல இன்றைய தலைப்பு. கச்சத்தீவு மீட்பு, இதற்கு போர்தான் வழியா, வேறு வாய்ப்புகள் இல்லையா, அல்ல போர்தான் வழி என்று சொல்லி அதற்கான சாத்தியக்கூறுகளை தட்டி கழிக்கிறதா மத்திய அரசாங்கம்? கச்சத்தீவு மீட்பு சாத்தியமற்றது. கச்சத்தீவை மீட்கணும்னா இலங்கையோட போர் புரியறதை தவிர வேற வழி இல்லை என்று மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது சரியானதுதானா? போரை தவிர வேற வழி இல்லையா? கச்சத்தீவு மீட்பில் உண்மையிலேயே உறுதியாக இருக்கிறதா, இல்ல சென்ற காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு என்ன நிலைப்பாடோ அதில் சற்று விலகிய சற்று சின்ன வித்தியாசம் தான் இந்த அரசாங்கத்துக்கா, இல்ல அதே நிலைப்பாடு தானா? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பேசி வருகின்றோம். திரு S.R. சேகர் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். இடைவேளைக்கு முன்னாடி சொன்னீங்க தமிழக பாஜக தலைவர்கள் இது சார்ந்து தொடர்ந்து பேசி வருகின்றோம் என்று. வாஜ்பாய் பேசினார், கச்வாய் கிழித்தெறிந்தார் பாராளுமன்றத்திலே கச்சத்தீவு ஒப்பந்தத்தை. தொடர்ந்து நீங்களும் சொல்லி வரீங்க, பாஜக ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தேர்தலில் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்தது பாருங்க, கச்சத்தீவை மீட்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அபிடவிட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது, கச்சத்தீவுல மீன்பிடி உரிமையே மீனவர்களுக்கு இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னீங்க? போன மத்திய அரசாங்கத்துடைய அபிடவிட் அப்படியே தாக்கல் ஆச்சு. பாருங்க அடுத்த உச்ச நீதிமன்றத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறோம்னு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம், என்ன நிலைப்பாடு எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. தமிழக பாஜக தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. என்ன உத்தரவாதம் சமீபத்தில் இந்த மദ്രാസ് ஹைகோர்ட்ல மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை கச்சத்தீவுல இல்ல அப்படின்னு சொன்னபோது தமிழக பாஜக தலைவர்கள் கொடுத்த உத்தரவாதம் என்னங்கிறத கேட்டுட்டு அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதை பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களுக்கும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கும் இதனுடைய கச்சத்தீவினுடைய முழு விவரங்களை பற்றியும் தகவல்கள் அனுப்ப இருக்கிறோம் இன்னும் ஒரு நாள்ல. உங்களுக்கு கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானது என்பது தெரியும். ஆகவே இது பற்றி சரியான நிலைப்பாடு மத்திய அரசு வரவிருக்கின்ற ஹியரிங்ல மேற்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அங்கே மீன்பிடிக்கும் உரிமை நமக்கு பெற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் முந்தைய பதிவின்படி நமக்கு அது இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைப்போம். புதிய அரசாங்கம் இது குறித்து என்ன சொல்ல போகிறது என்பது நிச்சயமாக நீதிமன்றத்தில்
அடுத்து விசாரணையில் நிச்சயமாக நாங்கள் சொல்வோம். அதில் சொல்லப்பட்டிருந்தது போல வலை காயப்படுவதற்கு உரிமை இருக்கிறது, மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கு தான் உரிமை இருக்கிறது, ஆனால் மீன்பிடிக்க இல்லை என்று சொன்னார். பைத்தியமா எங்க தமிழ்நாட்டு மீனவன் இங்க மீனை பிடிச்சு விட்டு வலைய காயப்படுவது கச்சத்தீவு போவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு என்று சொன்னார். இங்க மீன் பிடித்து ஓய்வெடுக்குவா கச்சத்தீவுக்கு போவான். ஆக இந்த இரண்டுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன தொக்கி நிற்கிறது? அங்கு கடலில் மீன் பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று தொக்கி நிற்கிறது. இது எல்லாம் மத்திய அரசாங்கம் முறைப்படி அடுத்த முறை நீதிமன்றத்தில் சொல்வார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த முறை நீதிமன்றத்தில் சொல்வார்கள் அப்படின்னு மூவர் சொன்னதை கேட்டீங்க. உங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், முன்னாள் தலைவர், தேசிய செயலாளர், மாநில தலைவர் மூவரும் கொடுத்த உத்தரவாதம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முந்தைய அரசாங்கத்துடைய அபிடவிட் தான் தாக்கல் செஞ்சிருக்கோம். பாருங்க, அடுத்த ஹியரிங்ல மத்திய அரசாங்கம் கச்சத்தீவு மீட்பு சார்ந்து, மீன்பிடி உரிமை சார்ந்து எவ்வளவு சரியான நிலைப்பாட்டை எடுக்கிறது அப்படின்னு நாங்க ரவிசங்கர் பிரசாத்துக்கு எழுதியிருக்கோம், சுஷ்மா சுவராஜுக்கு எழுதியிருக்கோம். அடுத்த ஹியரிங்க பாருங்க அப்படின்னாங்க. அடுத்த ஹியரிங்கும் வந்தது. அடுத்த ஹியரிங்ல தான் சொல்லிருக்கீங்க இட் இஸ் இம்பாசிபிள், சாத்தியமே இல்ல அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியது. எங்க போனது உங்களுடைய உத்தரவாதம் திரு எஸ்.ஆர். சிங்? அதாவது 3 தலைவர்களும் தங்களுடைய மனதினுடைய ஆழத்தில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக பேசி வருகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், இப்ப உத்தரவாதம் எந்த ஒரு அரசாங்கத்தில் எந்த உத்தரவாதத்தில் எந்த மாற்றமும் இல்ல. உத்தரவாதம் உண்மையானது, உள்ளத்தில் இருந்து வந்தது, அடித்தளத்தில் இருந்து இதயத்தில் வந்தது. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதாவது ஒரு அரசாங்கம் பதவியேற்று இருக்கிறது. பதவியேற்ற உடனேயே தமிழகத்தை பற்றிய மிகப்பெரிய ஞானமும் தமிழகத்து மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இதற்காக ஒரு மிகப்பெரிய லாபிங் செய்யப்படும். எவ்வளவு மாதத்துல வரும், எவ்வளவு வருஷத்துல வரும்? இல்ல, இது ஒரு பெரிய லாபிங். இது 40 ஆண்டு காலமாக நடந்த ஒரு விஷயத்தை 40 நாளிலே முடிக்க வேண்டும் என்று நினைப்பது சாதாரணமான ஒரு ஜனநாயக நாட்டில் இல்ல இல்ல. இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டினுடைய பிரிவினுடைய அத்தனை தலைவர்களும், தமிழ்நாட்டு பிரிவினுடைய அத்தனை தலைவர்களும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 10 நாளைக்கு முன்னால இந்த மீனவர்கள் கடலிலே அவருடைய கப்பல், அவருடைய படகுகள் எல்லாம் இலங்கை அரசாங்கமானது வைத்துக் கொண்டு மீனவர்களை மட்டுமே விடுதலை செய்திருக்கிறது, படகுகள் வேண்டும் என்று சொன்ன போது டெல்லியிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுஷ்மா சுவராஜை பார்த்தார்கள், பேசினார்கள், அரசாங்கத்தை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக கச்சத்தீவுல, அதாவது ஒரு குடும்பம் ஆட்சி செய்து இந்த நாட்டையே குடும்ப சொத்தாக நிறைத்து வேறு ஒரு குடும்பத்துக்கு ஒரே நாளிலே சரியான நிலைப்பாடு எடுக்கும். நீங்க அடுத்த ஹியரிங் வந்த ஆட்சிக்கு வந்த அப்புறம் மீட்கிறதுக்கான முயற்சி எடுப்போம், நீங்க பேசல. அதுக்கப்புறம் ஒரு அபிடவிட் நமக்கு மீன்பிடி உரிமை இல்லைன்னு தாக்கல் செய்தது, அது போன கவர்மெண்டோட அபிடவிட் சொன்னீங்க. அடுத்த ஹியரிங்ல பாருங்க சரியான நிலைப்பாடு எடுக்கணும். நீங்க அடுத்த ஹியரிங்கும் வந்தாச்சு. இந்த ஒரு தலைமை வழக்கறிஞர் உங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர், இது உங்க அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. இங்க பேசிய தலைவர்கள் இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆகிறது. அது சட்டப்பூர்வமானது அல்ல. இந்திய மக்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக, பாராளுமன்றத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இந்திரா காந்தியால தாரை வாய்க்கப்பட்டது. அப்பதான் கருணாநிதி இங்க இருந்தார். இது சரித்திரம், உண்மை. இதற்கு முன்னாலே கச்சத்தீவு நமக்கு சொந்தமானது, அந்த சரித்திரம் உண்மை. 6 வருஷம் வாஜ்பாய் அவர் ஆட்சி இருக்கிறவங்களா? 6 வருஷம் மீட்டிங்களா? 70 எண்ணத்தை வரவழைப்பதற்காக தாரை வார்த்து கொடுத்தது நீங்க தானே. நீங்க நீங்க 6 வருஷம் இருந்தீங்களா? அது வாஜ்பாய் எங்களுடைய வாக்குகள் எல்லாம் 6 வருடம் எங்களுடைய வாக்குகள் எல்லாம் எதிர்த்து உண்மையானது. இப்ப 74 கொடுத்த பிறகு 77 ஜனதா ஆட்சியில வெளி விவகாரத்துறை அமைச்சரா இருந்தவரும் வாஜ்பாய். அது ஒரு 3 வருஷம், மொத்தம் 9 வருஷம் ஏற்கனவே இருந்தது. உங்க ஆட்சியோ உங்க அமைச்சரோ இல்லையா? வாஜ்பாய் உங்க கட்சியை சார்ந்தவர் இல்லையா? பதில் சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? என்னமோ புதுசா மோடி வந்து 90 நாள் பதில் சொல்றேன். உண்மை ஒரு நாளா இருந்தா கூட சார் தமிழக, அதாவது 40 ஆண்டு காலங்கள் கொடுத்ததை பற்றிய கவலை இல்லை.
சட்டத்துக்கு விரோதமாக கொடுத்ததை பற்றி கவலை இல்ல. 40 நாளைக்குள்ள அப்படியே சரித்திரத்தை புரட்டி போட்டு திருப்பி போட வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுடைய எண்ணங்களை பார்க்கின்ற போது இது வாதமா அல்லது விதண்டவாதமா இருந்தால் நான் கேட்கிறேன். இது விதண்டவாதம். ஏனென்று கேட்டால் அரசு உண்மையிலேயே முயற்சி செய்கிறது. இப்ப சட்டப்படி கொடுத்த ஒரு பகுதியை மீட்க வேண்டும். சட்டப்படி கொடுத்த சொத்து போயிட்டு கையை விட்டு மீட்பது நாளை காலையில வந்து ராஜபக்சேவோட மோடி பேசுவது நடந்து விடுமா? நடக்காது. இல்ல, அதற்கான மற்ற விஷயங்களை பற்றிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா? நாட் பாசிபிள் சொன்ன பிறகு நாங்க வந்து முயற்சி எடுப்போம் என்ன அர்த்தம்? 40 ஆண்டுகள் 90 நாட்கள் தீர்வு நம்ம கேட்கல. ஆனா தமிழக மக்களுடைய ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, தமிழக மீனவர்களுக்கான வாழ்வாதார உரிமையை நிலைநாட்டுகிற பிரச்சனையில ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட் கொடுக்கும் போது எல்லாம் ஷாக்கானோம், அதிர்ச்சி அடைஞ்சோம். அப்ப எங்களுக்கு சரியானுட்டாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும் பொழுது இங்க இருக்கிற தேசிய தலைவர்கள் தமிழக தலைவர்கள் கலந்து ஆலோசித்து மத்திய அரசுடைய கருத்தை தெரிவிக்கணுமா வேண்டாமா? இந்த தவறை ஏன் பிஜேபி செஞ்சாங்கிறத இப்ப கேள்வி. இல்ல, நாங்க கடிதம் திரு ஹெச் ராஜா நம்ம பேட்டியில நீங்க வந்து பேப்பர் பார்க்கல அல்லது மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். தமிழ்நாடு பிஜேபி மத்திய அரசுக்கு இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. அந்த விஷயத்தை முதல்ல புரிந்து தமிழ்நாடு பிஜேபி தெரிவித்திருக்கிறது. நீங்க தெரிவித்த பிறகும் இன்றைய நிலை என்ன? இன்றைய நிலை வந்து கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இன்றைய நிலை பாஜக மீட்போம் அப்படின்னு சொல்லுது. ஆனா மத்திய அரசாங்கம் மீட்பதற்கு வாய்ப்பில்லை, இம்பாசிபிள் சொல்கிறது. இந்த வித்தியாசம் தான் கேட்கிறேன். இரண்டுமே சரிதான். இரண்டுமே சரிதான். தமிழக பாஜகவுடைய எண்ணம், அவருடைய இத்தனை ஆண்டுகால போராட்டத்தினுடைய வடிவம். மத்திய அரசு இன்றைக்கு இருக்கிற சட்டங்களை சொல்லுகிறது. சட்டப்படி இன்றைக்கு நமக்கு உரிமைகளை கையை விட்டு போயிட்டு காங்கிரஸ் உண்மையை சொல்லுகிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன நீங்க என்ன சொன்னீங்க? தமிழக பாஜக தலைவர்கள் சொல்வதை மத்திய அரசாங்கம் கேட்கல அப்படின்னு. ஒரு மூத்த தலைவர் காட்டுறேன், அவர் யாருன்னு பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் சொன்னதை மத்திய அரசாங்கம் கேட்டதா? நாகராஜன் சொன்னார் இல்லையா, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பெருவாரியை பெற்றுக்கந்தன் சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் கூட இவங்களை மதிக்கல. எப்படி மதிக்கல அதை மட்டும் சொல்லி முடிக்கல. அதாவது how can அந்த பகுதி நம்முடைய கையை விட்டு போவதற்கு முன்னாலே நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை சொல்லக்கூடாது. தமிழக பாஜக தலைவர்கள் தமிழக பாஜக தலைவர்கள் சொல்வதை மத்திய அரசாங்கம் ஏற்கல அப்படின்னீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த பிரமுகர், அவர் யாருன்னு பார்ப்பீங்க, அவர் சொன்னதை நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள கச்சத்தீவு சம்பந்தமான பிரமாண பத்திரத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழக மீனவர்களுடைய இன்னல்களும் துயரங்களும் முழுமையாக நீங்க வேண்டும் என்றால் கச்சத்தீவு பிரச்சனையிலே ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட வேண்டும். சுமூகமான சூழல் ஏற்படணும், கச்சத்தீவை மீட்கணும். இவர் சொல்ல மத்திய அரசாங்கம் இவர் சொன்னதை கேட்டதா? தமிழக பாஜக தலைவர்கள் சொன்னதை பிஜேபியோட மத்திய அரசு கேட்டதா? மத்திய அமைச்சர் சொன்னதை அன்றைய மத்திய அரசாங்கம் கேட்டதா? இல்ல இது இது நிலைப்பாடு வந்து இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. மீண்டும் இது தனி நிலைப்பாடு. அமைச்சர் சொன்னது தனி நிலைப்பாடு. அமைச்சர் சொன்னதுதான். அவர் என்ன சொல்றாரு? சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படும் சொல்றாரு. இது தவறு இல்ல. இன்னைக்கு அரசாங்கம் செய்கிற வேலை. கச்சத்தீவு நாங்க இப்ப என்ன சொல்றோம்? உங்க அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு கொஞ்சம் பேச விடுங்க. சேகருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், நாங்களாவது எங்க நிலைப்பாடு நாங்க தவறு செய்தோம்னு சொல்லிதானே பிஜேபி ஆட்சி கொண்டு வந்தாங்க. நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் வாய்ச்சொல் சொன்னது யாரு? கவர்ச்சி பேசுனது யாரு? இன்னைக்கு யார் யார் இவங்களை மதிக்கல தெரியுமா? அதிகாரிகள் மதிக்கல, இவங்களுடைய அகில இந்திய தலைமை மதிக்கல, இவங்களுடைய அரசாங்கம் மதிக்கல. மத்திய அரசாங்கம் மதிக்கலையா? தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் அவர் சொன்னபடி செஞ்சதா? பதில் சொல்ல விடுங்க.
திரு வாசன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அன்றைய மத்திய அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம், மத்திய அமைச்சருடைய கருத்து திரும்பவும் நான் கேட்கிறேன், நாங்கள் என்ன இன்னைக்கு சொல்றோம்? சுமூகமான தீர்வு வரணும், கச்சத்தீவை மீட்டுறதுக்கு நாங்க உதவுறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், தயவு செய்து என்ன விடுங்க நீங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு தரம் இல்லாத ஒரு வார்த்தை, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் டாஸ்க் என்று என்னைக்காவது நாங்க சொல்லியிருக்கோமா? நாங்க முடியும் சொல்றோம். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இட் இஸ் இம்பாசிபிள் என்பது சிறந்த நிலையா, கச்சத்தீவு நம்மளதே இல்ல அவங்களதுங்கிறது சிறந்த நிலையா, காங்கிரஸ் சொன்ன அந்த நிலைப்பாடு சிறந்த நிலையா? நேர்களிடம் விட்டு விடலாம். கச்சத்தீவை மீட்க போரை தவிர வேறு வழியே இல்லையா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது அப்படின்னா, கச்சத்தீவை மீட்கணும்னா இன்னைக்கு போர் தான் வழி என்று மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது. இதை தவிர வேறு வழி இல்லையா? கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது தான் மீனவ பிரச்சனைக்கு தீர்வாங்கிற இன்னொரு கோணத்திலையும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு நாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு முறை இது விவகாரம் சார்ந்து கடிதம் எழுதும் பொழுதும் மீனவ பிரச்சனை அப்படின்னா இதுக்கு தீர்வு கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு கைதாகக்கூடிய மீனவர்கள் பெரும்பாலானோர் கச்சத்தீவுக்கு அருகாமையில மீன் பிடிச்சு அந்த சுற்றுப்பகுதியில கைதாறதா அதிகமா நம்ம படிக்கல. ரொம்ப தூரமா போய் இல்லாட்டி எல்லை பக்கத்திலயோ இல்லாட்டி இன்னும் கூடுதலான தூரம் போய் அங்க எங்க மீன் கிடைக்குது அப்படிங்கறத பார்த்து கைதாறாங்க. ஆக கச்சத்தீவை நம்ம மீட்டு நம்முடைய மீன்பிடி எல்லை மாறி அப்படியே மாறினாலும் கூட இந்த மீனவர் கைது, மீனவர் படக்கூடிய துன்பங்கள் குறைந்து விடுமா? இல்ல ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா கச்சத்தீவு மீட்பு இஸ் ஈக்குவல் டு ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறது சரியான சரியான கேள்வி நீங்க கேட்டது. பொதுவா விசைப்படகுகள் 3 நாட்டிக்கல் மைல் கடல் எல்லையில ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1.842 கிலோமீட்டர். 3 நாட்டிக்கல் மைல் தாண்டி தான் விசைப்படகு மீன் பிடிக்க முடியும். 3 நாட்டிக்கல் மைல் தாண்டி வளைய விரிச்சு ஸ்பீடா போகும்போது அவன் இலங்கை கடற்கரைக்கே போயிடுறான். கச்சத்தீவுங்கிற 18 கிலோமீட்டருக்கு கச்சத்தீவை தாண்டி போயிடும். இன்னைக்கு இருக்க மீனவருடைய அவங்களுடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மீனவருடைய உரிமைக்காக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இயல்பான நிலை என்ன இருக்குன்னா, கச்சத்தீவு எங்களுக்கு வேணும் வேண்டாங்கிற பிரச்சனை அவங்களுக்கு வாக்கெடுப்பு போச்சா எல்லாருமே வேண்டான்னு ஓட்டு போடுவாங்க போல தெரியுது. அங்க ஒரு நிலை அப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கச்சத்தீவு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா அவங்க கச்சத்தீவை தாண்டி போய் பாரம்பரியமாக பல பரம்பரையாக அவங்க மீன் பிடிக்கிற பகுதி இலங்கை கடற்கரை வரைக்கும் தான் போய் பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மீனவர்கள் பிடிக்கிறாங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் ஒரு முறை பிரதமருக்கு கடிதம் எழுதும் பொழுதும் கச்சத்தீவு மீட்பு இந்த பிரச்சனைக்கான தீர்வா வலியுறுத்துறாங்க. கச்சத்தீவு மீட்புனா கச்சத்தீவு பகுதிக்கே நுழைய முடியாத அளவிற்கு இந்த மீனவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுகிறது, சர்வதேச கடல் எல்லை முடிந்து விடுகிறது என்று சொல்லி அந்த மீன் பிடிக்கிற முயற்சியவே அவங்க தடுக்கிற அளவுக்கு இருக்காங்க. இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுங்க, கச்சத்தீவை தாண்டி வராதீங்க, கச்சத்தீவு கூடுதலா நாட்டில். அதனாலதான் நம்ம மீனவர்கள் தலைவர்கள் என்ன சொல்ற பத்திரிகை எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க அதனாலதான் 2 மீனவர்களுக்கும் பொதுவான இடமாக இந்த கச்சத்தீவை அறிவித்து 2 மீனவர்களும் இப்ப அங்க 63 படகு அதிகபட்சம் காங்கிரஸ் அரசை விட இப்ப பிஜேபி அரசுல தான் அதிகபட்சமா 63 படகுகள் அங்க பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதுல 5 படகுகள் கடல்லே மூழ்கிருச்சுங்க. அதே மாதிரி இலங்கை மீனவருடைய படகுகள் இந்தியாவில் 13 படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இலங்கை மீனவர்கள் இந்திய சிறையில் பிடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம், நம்ம மீனவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். இதை ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை ஒழுங்குமுறைப்படுத்தி இன்றைக்கு தமிழக மக்கள் மீது இப்படி காவிரி, முல்லை பெரியாறு எல்லா நோக்கங்களிலும் ஒரு உரிமையை நிலைநாட்டி இருக்கிற முதலமைச்சர் இதிலும் 2 மீனவர்களையும் கலந்து பேச வைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை செழிப்பாக்கணும். கச்சத்தீவை மீட்கணும். இதுக்கு வாசன் சொல்றாரு சுமூகமான தீர்வுன்னு. சுமூகம்னா என்ன? ராஜபக்சே என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க இங்க தமிழக தலைவர்கள் ஆளுக்கு ஒண்ணு சொன்னா கூட அங்க சுப்ரீம் கோர்ட்ல இம்பாசிபிள் சொல்லிட்டாங்க. அப்ப எதை நம்பி தமிழக மீனவர் இருப்பாங்க? அப்ப கச்சத்தீவு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்திலையும் ராஜபக்சேலையும் பேச்சுவார்த்தையிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் அடிபட்டு உதைப்பட்டு அவர்கள் படகுகளை பிடித்து வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் நிலை நீடிச்சுட்டே இருக்கணுமா? இதுக்கு என்னைக்கு தீர்வு? சரி ஹிதாயத்துல்லா, இந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு பாஜக பதில் சொல்லணும். நீங்க ரொம்ப எளிமையா சொல்லிடுறீங்க, எங்களதான் ஆட்சிக்கு மாத்திட்டாங்களே அவங்க தான் பதில் சொல்லணும்னு. என்ன கேள்வி கேட்டாலும் பல விவாதங்களை நீங்க சொல்லக்கூடிய பதில் இது. ஒரு பக்கத்து நாட்டுக்கு இந்த தீவு இல்லாம கொடுத்தாச்சு, அது எந்தே இல்ல அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு ஒரு அரசாங்கம் ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மாத்தணும், இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை மாத்தணும் அப்படின்னா
நீ ஏன் மாத்தல? நீங்க அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தார்மீகமா அந்த கேள்வி எழுப்ப முடியும். நான் என்ன கேட்கிறேன், அன்றைய நிலையில பல்லாயிரம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்கிருந்து அகதிகளாக இங்கு அனுப்பப்பட இருந்தார்கள். ஒரு சுமூக உறவு 2 நாடுகளுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அன்று இந்திரா காந்தி அவர்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்தார்கள். பல்லாயிரம் இந்தியர்களுடைய அந்த அகதித்தன்மையை தடுக்க வேண்டும் என்பது கொடுத்தார். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு கொடுத்தார்கள். நான் என்ன சொல்றேன், கொடுத்தார்கள். கொடுத்ததை எடுக்க முடியாது என்று அல்ல, எடுக்க முடியும் என்று இன்னைக்கு நாம அன்னைக்கு இது பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வரல. இன்னைக்கு முடியும் என்பது எங்க நிலைப்பாடு இருக்கு. சகோதரர் நாகராஜன் சொன்ன மாதிரி ஒருத்தன் வாயை தச்சு பாடும் சொன்னா பாட முடியாது, கால்களை உடைத்து விட்டு ஆடுனா ஆட முடியாது. இன்னைக்கு 69 படகுகளை அங்கே பிடித்து வைத்த ஒரே காரணத்தினால 35 நாட்களாக மீனவர்கள் மீன் பிடிக்க போல. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்னுடைய கேள்வி மீட்கிறது தான் எங்களுடைய நோக்கம் சொல்றீங்களே, இது எங்களுமே இல்ல, இந்த தீர்வு இந்தியாவே இல்ல, அவங்களுக்கு கேட்க முடியும் கேட்டு நீங்க பதில் சொன்னேன். அப்படி சொன்னது அன்று சரியாக இருந்தது 74. இன்று தவறாக இருந்ததா? நீங்க 2013 74 அன்றிலிருந்து மக்கள் இதை பத்தி பேசல. இன்றைக்கு பேசக்கூடிய நிலை வந்துருச்சு. நாங்க தவறு செஞ்சோங்கிற அடிப்படையில இது தவறாக இருக்குமானால் எங்கள் ஆட்சியை மாத்திட்டீங்க. நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? 3 பாஜக தலைவர்களும் பேசினாங்க இல்லையா, கவர்ச்சி வாய் சொல். ஆனால் அவர்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்வது என்பது எவ்வளவு ஒரு சதி விஷயம். கச்சத்தீவை மீட்கும் பேச்சுக்கே இடம் இல்ல, அது இலங்கையோட தீவுன்னு நீங்க சொன்னது 10 முறை இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசுறீங்க ஒழிய இதுக்கு என்ன தீர்வு? அவர் என்ன சொல்றாரு, தீர்வு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, கச்சத்தீவுனால மட்டும் மீனவர் வாழ்வு மலர்ந்துருமான்னு சொல்லி. இந்த கச்சத்தீவுங்கிறத வைத்துக் கொண்டு 2-3 தேர்தலில் வெற்றி பெற்று மக்களை ஏமாத்துற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. நாங்க தெளிவா இருக்கோம். எங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு மூலமாக மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம். இன்றைக்கு 2004க்கு பிறகு, சுனாமிக்கு பிறகு பல்லாயிரம் பேருக்கு நாங்க விசைப்படுகளை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கூட ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு இந்த அரசாங்கம் உதவுமானால் இந்த இலங்கை தீர்வுல போய் நீங்க மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், தீர்வு இருக்கிறது, வழி இருக்கிறது, அதை விட்டுவிட்டு எதையோ நாம் பேசிக்கொண்டு கொண்டிருக்கூடாது. இன்னைக்கு மீனவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு வகையிலே மத்திய அரசு உதவ முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு இதை ஏன் செய்யவில்லை என்று மக்கள் கேட்கிறார்கள். இதுக்கு இன்னைக்கு கொதித்து எழுந்திருக்கணும் தமிழக முதல்வர் நாகராஜனோ அல்லது தமிழக முதல்வர் கொதித்து எழுந்திருக்கணும். இந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. அட்டர்னி ஜெனரல் இது மோடி அரசு தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று கடிதம் நாளைக்கு எழுதுவாரா எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு போராட்டத்தில் எழுந்திருக்கணும். ஏன் எழல? மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்களை பத்தி கவலை இல்லை. என்ன காரணம்? சமீபத்தில் தேர்தல் இல்லை. தேர்தல் வந்தால் மட்டும் தமிழக மீனவர்களை பற்றி பேசுவது, இலங்கை தமிழர்களை பற்றி பேசுவது, பாரதிய ஜனதா தலைவர்கள் பேசியது போன்று அந்த கவர்ச்சிகரமாக பேசி அதற்கு எதிராக நாங்கள் இந்த நிலையில் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அரசாங்கம் அபிடவிட் தாக்கல் செய்த போது தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் அனைவரும் அதை எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். தேர்தலுக்கு முன்பாக நீங்க கொடுத்த வாக்குறுதி கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவுல போய் தேசிய கொடியேற்ற போறோம் அப்படின்னு போராட்டம் எல்லாம் இன்றைய மத்திய அமைச்சர், அன்றைய பாஜக தலைவர் அறிவித்தார். அப்புறம் மீன்பிடி, அதாவது மீன் தொழில் அமைச்சகம் உருவாக்குறோங்கிற உத்தரவாதம் கொடுத்தீங்க. இவையெல்லாம் உத்தரவாதங்களாக இருக்கிறது, ஆனால் செயல்பாட்டுக்கு வரல. கச்சத்தீவு விவகாரத்துல இட் இஸ் இம்பாசிபிள் ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டீங்க. இன்னமும் நம்பிக்கை வச்சுக்கலாமா இந்த அரசாங்கம் கச்சத்தீவை மீட்கும்? அதாவது திரும்ப நீங்க ஒரே குற்றச்சாட்டை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை மீட்போம் என்று பொன்னார் அவர்கள் அதற்கான போராட்டம் நடத்தியது உண்மை. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் பேசியதெல்லாம் உண்மை. இன்னைக்கு காங்கிரசுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது, அருகதை இருக்கிறது? கச்சத்தீவை கொடுத்துட்டு நீங்க அப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பேசல, அப்படி பேசல என்று இதே காங்கிரசுக்கும் பேர்ப்பதுக்கு உரிமையை, தார்மீக உரிமையே கிடையாது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு விஷயத்தை நடத்தி விட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி பண்ணியா, இப்படி பண்ண, சொந்த வித்துட்டு தானம் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவரை எங்கள்கிட்ட கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை என்ன இருக்கிறது? அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இதேதுல்லா அவர்கள் சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்புக்காக
கச்சத்தீவை இந்திரா காந்தி தானம் பார்த்து கொடுத்தாங்களாம். பைலேட்டரல் ரிலேஷன் கொடுக்கறதுக்கு இவங்க இந்திரா காந்தி விட்டு சொத்து காங்கிரஸ் குடும்பத்தின் சொத்தா? 14,000 இருந்தாரு, 6 வருஷம் பிரதமரா இருந்தாரு. அப்ப எங்க போச்சு உங்க வீரம்? அந்த கேள்வி உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. பைலேட்டரல் ரிலேஷன்ல கொண்டு போய் ஒரு நாட்டினுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதை ஏன் செய்யாம இருக்கீங்க? இதை விட்டு விட்டு உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்தால்தான் கச்சத்தீவு கிடைக்கும் என்ற வார்த்தை உங்கள் வார்த்தை. முடியாதுன்னு சொல்றீங்க. முடியும்னா பரவாயில்ல, முடியாது இது முடியாது சொல்றீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா முடியும் என்பது இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான டிஸ்பியூட் இந்தியாவுடைய டிஸ்பியூட் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? அது மட்டும் இப்படி எல்லாம் சொல்லி இப்போது உண்மையான ஒரு விஷயம், இப்போது உண்மையான விஷயம் கச்சத்தீவு நம்ம கையில இல்ல. கச்சத்தீவு இந்த நாட்டுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல வீரர்களையும் அங்க கொலை செய்வதற்கு கொன்று குவிப்பதற்கு காரணமாக நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போனது தெரியாது. வாஜ்பாய் ஆட்சியாலே இலங்கைக்கு கொடுத்த கப்பலால் தான் மீனவர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். திரு ஹிதாயத்துல்லா, திரு கருணாகராஜன், நீங்க வந்து கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு தார்மீக உரிமை இல்லை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. திரு கருணாகராஜன், மீனவர் பிரச்சனையை பத்தி பேசும்போது கச்சத்தீவை தாண்டி யோசிக்க வேண்டுமா, இல்ல இதிலே நம்ம ரொம்ப அப்சஸ்டா இருக்குமா? நம்முடைய தீர்வு வந்து எதை நோக்கி இருக்கும்? ரொம்ப இல்ல, இந்த மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க இந்த கச்சத்தீவு பிரச்சனை இந்தியாவில் பேசப்படுவது, தமிழகத்தில் பேசப்படுவது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகத்தான். இதில் மீனவருடைய கருத்து, மீனவருடைய வாழ்வாதார சூழ்நிலை எப்படி சரியாக இருக்கும் என்று கச்சத்தீவை மீறி பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கச்சத்தீவை மீறி பேச கருத்து மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். கச்சத்தீவை மீட்க போரே வழி என்ற மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சரியா என்று கேட்டிருக்கின்றோம். மக்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். கச்சத்தீவை மீட்க போரே வழி என்றால் சரி, அப்படியாவது மீட்கணும் அப்படின்னு 63%, இது தப்பிக்கும் வழி இந்த நிலைப்பாடு என்று 26%, பேச்சுவார்த்தையின் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னு 11% சொல்லியிருக்கிறார். ஆக போர் புரிஞ்சாவது கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் என்பது மக்களுடைய பார்வையா, அல்ல மத்திய அரசாங்கம் சரியான நிலைப்பாட்டை தான் சரியா விளக்கியிருக்கு என்று கருதுகிறார்களா தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கும், திரு கருணாகராஜன் அவர்களுக்கும், திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும் நன்றி. இந்த விவகாரம் 74 தொடர்ந்து பேசி வருகின்றோம். இது பற்றி நாம் பேசாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும், தீர்வு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். இது நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம். இந்த தர்மத்தை நிறைவு செய்ய வேண்டும். கச்சத்தீவு மீட்பு என்பதை தாண்டி தமிழக மீனவர்கள் நிம்மதியாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் பொது எதிர்பார்ப்பு. திருமணத்துக்கு முன்பு தாம்பத்திய தகுதி சோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? இந்த கேள்வி ஏன் வருகிறது? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஜஸ்டிஸ் கிருபாகரனுடைய பெஞ்சில் ஒரு வழக்கு வருகிறது. அதுல ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் இது போன்ற வழக்குகள், அதாவது தாம்பத்திய தகுதி சார்ந்த விவகாரங்கள்ல விவகாரத்தை நிறைய நடக்கிறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இது ஏன் இந்த தாம்பத்திய தகுதி டெஸ்ட் அப்படிங்கிறது ஏன் கட்டாயமாக்கப்படக்கூடாது என்று அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கட்டாயமாக்கப்பட வேண்டியதா? இது நல்ல விஷயமா? சமுதாயத்துல மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா? இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? இந்த கேள்வி எழுகிறது. இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்களும், வழக்கறிஞர் பெண் ஆர்வலர் சுதாராமலிங்கம் அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இருவருக்கிட்டையுமே இது பற்றிய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். இந்த கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க.
அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. எந்த மாதிரி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அம்சத்தில் அரசாங்கமோ கோர்ட்டுகளோ தலையிட முடியும் என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். இப்ப இதை பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு சட்டம் கொண்டு வரோம், எல்லா கல்யாணங்களும் கல்யாணத்துக்கு முன்னே ஆண் பெண் மாப்பிள்ளை பெண் 2 பேரையும் வந்து டெஸ்ட் பண்ணி ஆர் தே மெச்சூர் எனஃப் ஃபார் செக்ஷுவலி ஃபிட் ஃபார் மேரேஜ் அப்படிங்கெல்லாம் பண்ணுங்கிறத நாம வந்து சட்டப்படி பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு, கரெக்டா சொல்ல போனா இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம கேள்விப்படல. இது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியல. கல்யாணம் வந்து பண்ணி அதுல தகராறாகி டைவர்ஸ் மாதிரி வர்ற கேஸுகள் மிக குறைந்த எண்ணிக்கை தான். மொத்த பாப்புலேஷன் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒன்னாவது ரீசன் மேபி செக்ஷுவல் இன்காம்பிடன்ஸ் அல்லது தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் செக்ஷுவல் லைஃப் அந்த மாதிரி வந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம சட்டம் ஏற்றணும். அப்புறம் இன்னொன்னு, மாமியார் சண்டை போட்டதுனால மருமக கோச்சிட்டு போற அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும். கல்யாணத்துக்கு முன்னே மாமியாரை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவர்மெண்ட் ட்ரிவியலைஸ் பண்ணிட முடியுமா? ஒரு பயாலஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து சோதனை செய்து அது வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கணும் அப்படிங்கறத அவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்ணுமா? நம்மளுடைய எம்பிஆர் எம்எல்ஏஆர் அப்படிங்கிறது அவர் மீது என்ன வழக்குகள் இருக்கு, அவர் என்ன படிச்சிருக்காங்க, ஒரு ஸ்வான் அபிடவிட் கொடுக்கிறார். அப்படிங்கும்பொழுது ஒரு வாழ்நாள் உறவு அப்படிங்கும்பொழுது இருவரை பற்றி இந்த விவகாரம் வந்து வெளியில வந்து ஒரு டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அத்தனை மோசமான விஷயமா? சந்தேகமே கிடையாது. அதாவது அரசாங்கமோ ஒரு சட்டமோ அல்லது வற்புறுத்தலோ தனி மனித வாழ்க்கையின் இணைப்புகளோடு எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ண முடியுங்கிறது ஃபண்டமெண்டல் கொஸ்டின். விவாகரத்து சட்டம் வந்து அப்போ தனி மனித தலையிடா? நிச்சயமா. இந்த சட்டம் போட்டு கவர்மெண்ட்ல இருந்து கல்யாணம் பண்ண போறீங்களா, நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும், நாங்களே ஒத்துக்கிறோம். நாங்க டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. என்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறேன், என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பாக்குறேன், என் பிரதருக்கு ஒரு அப்படிங்கும்போது இதுல போய் நீங்க தலையிடுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் இந்த சுதாராமலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க அவர் சொல்ற விஷயம், இது வாலண்டியரா செஞ்சா இல்ல இரு தரப்பும் கேட்டா பரவாயில்ல, இது கட்டாயமா இரு தரப்புல யாரும் அதை கேட்காத பொழுது இது வந்து ஒரு கம்பல்ஷனா ஒரு மேண்டட்டரியா போடுவது அப்படிங்கிறது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது திரு முருகனுடைய கருத்து. அவர் சொல்றதுல ஓரளவு உண்மை இருந்தாலும் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம சாதாரணமாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே அரேஞ்ச் மேரேஜஸ் அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமல் புரிந்து கொள்ளாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு திருமணம். இந்த திருமணத்துல வந்துட்டு என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றோம்? திருமணம் என்பது ஒரு யூனியன் ஆஃப் 2 persons ஃபார் ப்ரொக்ரியேஷன். இதுக்கு மேண்டேட்டரியா இருக்கிறது என்ன? பர்சன் வில் ஹேவ் டு பி போட்டன்ட். இந்த போட்டன்சி டெஸ்ட் பண்றதுல ஒண்ணு எனக்கு தப்பு எதுவும் இருக்கிறதாக தெரியல. நாம ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய அவன் வந்து நிஜமாவே திருமணத்திற்கு தகுதியுடையவர்களா இல்லையா என்பதை பார்ப்பது என்பது வேண்டிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். இது வந்து கம்பல்சரியா இருக்கணுமா இல்லையாங்கிறது இன்னொரு கொஸ்டின். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்கு, ஆனா இவ்வளவு வருஷங்கள் ஆகி இன்னைக்கு டவுரி இருந்துகிட்டு தான் இருக்கு. சட்டத்தை வைத்துக் கொண்டு சமூகத்தை திருத்த முடியுமா என்றால் முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நிச்சயமாக இட் இஸ் a really an important instrument. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம நடக்க முடியுமானால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் பெண் வீட்டார் கூட அந்த பையன் கிட்ட நிஜமாவே நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய சர்டிபிகேட் கொடுன்னு கேட்கறதுக்குள்ள ஓரளவுக்கு முடியுது. இன்னைக்கு படித்தவன் தானா நீன்னு கேட்கறது கூட தயங்கி கொண்டுதான் நிறைய அரேஞ்ச் மேரேஜஸ் இருக்கு. அவன் டாக்டர், அவன் என்ஜினியர் எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் ஒன்னும் படிக்காதவன், இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பாதியத்தை ஓடி வந்துட்டவன் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடிதான் தெரிய வருகிறது. அதனால இந்த மாதிரியான டெஸ்ட்ங்கிறது அதுவும் இந்த வேகமாக போய்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கக்கூடியவங்க, நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட. அவங்க ரொம்ப மன வருத்தத்துடன் சொன்னாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான உலகத்துல இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுகின்ற வெவ்வேறான நைட் ஷிப்ட் மற்ற டியூட்டி ஷிப்ட்ஸ் பண்ணக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிசிக்கலி தே ஆர் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். திஸ் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் தேர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தினால்தான் இந்த ஒரு சஜஷன் இந்த ஜட்ஜ் கொடுக்கிறாங்க. இந்த சஜஷன் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து கொண்டு போய் எங்கேயா பப்ளிஷ் பண்ணு, சோஷியல் வெப்சைட்ல போடு. மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு மேரேஜஸ் ஃபார் ப்ரொக்ரியேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்றது அப்படிங்கிறது சற்று ஆச்சரியமா இருக்கிறது. அப்படின்னா ஆர் men and women child making machines? இல்ல அது மட்டுமே நோக்கமா இருக்க முடியுமா? அது மட்டுமே
உடனே உருவாக்க முடியுமா? But that is up to a person's personal life. But as far as the majority people are concerned, why do you get married? சொல்லும்படி என்ன எல்லாத்தையும் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றாங்க. 16ல வந்து குழந்தைகளும் கூடத்தானே இருக்கு. அதனால திருமணம் என்பது காலங்காலமாக அவங்களுடைய பிரோஜனையும் சேர்த்துதான் செய்து கொண்டிருக்காங்க. நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் நமக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பல்வேறு நம்ம வந்து மெஜாரிட்டின்னு பார்க்கும் பொழுது majority of the people definitely get married so that they can also procreate, they can also ensure that their life progeny continues. அவங்க பேர் வரணும், அவருடைய புகழ் போகணும், அவங்களுக்கு மேல நூலேணி போட்டு வெளியில மேல் நூலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட வந்துட்டு நாம வந்து மோட்சத்துக்கு கூட நம்முடைய குழந்தைகள் வேணும். பையன் வந்து கொல்லி போட்டாதான் மேல போக முடியும்னு நினைக்கிறவங்களா இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. பெரியாருடைய கருத்துக்களை இன்னும் யாரும் பெருசா ஏத்துக்கல. பெரியார் கருத்துக்களை சொல்லிக்கிட்ட டிஎம்கே ஏடிஎம்கே கூட இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக ஒரு சயின்டிபிக்கான ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இது ஒரு பிராக்டிகலான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து சுருக்கமா பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இருவேறு வாதங்கள் இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். தாம்பத்திய தகுதி சோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வர இது சார்ந்து அரசாங்கம் கிட்ட நீதிமன்றம் விளக்கம் கேட்க இந்த கேள்வி விவாதமாக எழுந்திருக்கிறது. இடைவெளிக்கு முன்னாடி வழக்கறிஞர் சுதாரமலிங்கம் சொன்னார், இன்னைக்கு பிராக்டிக்கலா இதுதான் தேவையா இருக்கிறது. பல முறிவுகள் இதனால நடக்கின்றன. ஒரு டிரான்ஸ்பரன்சி வரக்கூடும். திருமணத்துக்கு பிறகு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் திருமணத்துக்கு முன்னாடியே தெரியக்கூடும். பல பேர் ஜாதகம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. இது ஒரு மெடிக்கல் பூர்வமா தெரியும் பொழுது இதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ரொம்ப படித்தவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் கூட ஒரு விஷயத்தை மைக்ரோஸ்கோபிக்கா பாக்குறாங்களே தவிர மேக்ரோஸ்கோபிக்கா பார்க்கல. இப்போ ஆண் பெண் திருமணத்துக்கு பின் திருமண முறிவு ஏற்படுவது, டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறதுக்கு எத்தனையோ காரணங்களுக்கு அதுல ஒண்ணுதான் ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இந்த இம்பார்ட்டன்சி. இப்போ நானே ஒரு 4-5 பேருக்கு சமாதானம் பேசிட்டு இருக்கேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சின்ன பிள்ளைகளுக்கு. ஒரு கேஸ்ல திடீர்னு வீட்டுக்கு வராரு, பேசிட்டே இருக்க பலார்னு அடிக்கிறாருங்க. சரி, உடனே இந்த கேஸ் வருது. உடனே அந்த ஜட்ஜி வந்து உடனே ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும், கல்யாணமான பின் இவன் அடிக்கிற குணம் உள்ளவனா, முன்கோபியா அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கணும்னு ஒரு அத மாதிரி எத்தனையோ அறிவியல் பூர்வமா அத கிடையாது. அதாவது ஆண் பெண், அந்த அம்மா நல்லா சொன்னாங்க வைக்கலாமா, அதாவது சாதகம் பாக்குறீங்க, அப்புறம் வந்து விசாரிக்கிறோம், அதெல்லாம் நீங்க பேசுங்க. இப்போ நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் படிச்ச காலேஜ்ல போய் என்னுடைய மாமனார் வீட்டுல உள்ளவங்க போய் அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்து இவர் எப்படியாலும் கேட்கிறான். இப்பவும் கிராமங்கள்ல என்ன பண்றோம், அவருடைய ரிலேட்டிவ்ஸ் பாக்குறோம். அமெரிக்கால படிச்ச பையனா அவங்க கூட படிச்சவன் எப்படின்னு கேட்கிறோம். அது தெரிஞ்சு நம்ம பேச்ச சுருக்கிக்கிறோம். இத மாதிரி சமூகம் வந்து வாழ்நாள் பூரா அவங்க சில மெத்தடாலஜி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸிங்கிறது இவங்க அவங்கள இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அவங்க இவங்கள இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அப்புறம் வந்து சால்வ் ஆகி அறிவியல் பூர்வமா என்ன சொல்றது அதுல உள்ள விளைவு பிரிஞ்சு போயிருவாங்க. அல்லது இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு ட்ரீட்மெண்ட் ஆகி சேர்ந்துக்குவாங்கன்னு ஒரு மைனர் மேட்டரை இவ்வளவு பெருசா எடுத்து கவர்மெண்ட் ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காசு கொடுத்து டாக்டர்கிட்ட இம்பார்ட்டன்ட் இல்லன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ என்ன பண்ணுங்க, டாக்டரை கண்காணிக்க ஒரு ஆக்ட் போடுவோமா? எண்டே கிடையாது. சோ ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் என்டரிங் இன்டு, அதாவது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வந்து நாம தலையிடக்கூடாதோ அப்படி திரும்பிக்கணுமோ அரசாங்கமும் கோர்ட்டுகளும் அதுல போய் தலையிட்டு சுய உரிமையை பறிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்டோ இல்லாட்டி டைவர்ஸும் கூட தனி மனித உரிமை தலையீடு அப்படின்னு சொல்லி டவுரி வாங்கி கொடுமைப்படுத்துறதோ அது தனி மனித தலையீடுங்கிறீங்களா? இல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு ஏரியா. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் டேக்கிங் எ வெரி டெலிகேட் சப்ஜெக்ட். ரைட். சுதாராமலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னொரு கேள்வியும் எழும்பியிருக்கிறது இதே வழக்கில். why not the government prescribe punishment for people who suppress impotency and frigidity அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம மத்த டெஸ்ட் எல்லாமும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கும்போது பல காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் என்று திரு முருகன் சொல்றார்.
எந்த ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, இதுலயும் அதே மாதிரிதான் ரெண்டு பக்கம் பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் வராம எதுவுமே இருக்க போறது கிடையாது. நீங்க எதை வச்சுக்கிட்டாலும் அந்த யூஸும் பண்ணலாம், அப்யூஸும் பண்ணலாம், கத்திய ஒருத்தரை குத்தலாம், வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணலாம். இத மாதிரிதான் இந்த சட்டமும் கூட நம்ம கொண்டு வந்தோம்னா இத தனி மனித உரிமையை கலைக்குமா, அதை தாக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெருவாரியாக என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு உலகத்துல அப்படின்னு சொன்னா, திருமணம் என்பது முன்ன மாதிரி சீக்கிரமா நடக்கல. எல்லாரும் ஒரு 30 வயசு 25 வயசுக்கு அப்புறமா தான், ஒரு 1/4 செஞ்சுரி போன பிறகுதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு அதுவும் இந்த கோர்ட்ஸ் நடக்கிற எல்லாமே டிலே தான் இருக்க போறது. ஒருத்தருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் அவங்க வெளியில அதை திருமணத்தை முறிச்சுக்கிட்டு வெளியில வரது கூட. அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியாக முன்னெச்சரிக்கையாக எதுவுமே என்ன முன்னாடி காத்துக்கிறதுல எதுவுமே தப்பில்லை இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வேண்டாம்னா நிப்பாட்டிட போறோம். அதை விட்டுட்டு நான் பாத்துக்கவே மாட்டேன், நான் போயிட்டு இது பரீட்சாத்தமாக திருமணத்துல போயிடுறேன், திருமணம் நடந்ததுன்னா நடந்துகிட்டோம், இல்லன்னா நாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிறோம். எரிமுன்னர் வைத்து ஒரு போல கெடும்னு பாக்குறோம் இல்லையா? இப்போ சொல்றது கரெக்ட். உங்க திருவாளரே சொல்றாருங்க, நெருப்புக்கு முன்னாடி வச்ச மாதிரி போயிருது, முன்னாடியே யோசனை பண்ணல அப்படின்னு சொன்னா. அதனால எல்லாத்தையுமே முன்யோஜனையோட இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்ங்கிறது முன்யோஜனைக்காகத்தான் வருகிறது. ஒருத்தருக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரியான பர்சன் வேணுமானா அவர் இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அவரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமே, அவர் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்குள்ள போகலாமே. நீங்க சொல்றபடி திருமணத்திற்கு முன்பே பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ அவங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நகை எவ்வளவு போடுவீங்கன்னு கேக்குற மாதிரி, சரிங்க நான் நகைலாம் போடுறோம், உங்க பையனுக்கு பொட்டன்சி சர்டிபிகேட் ஒன்று வாங்கிடுமா சார் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு சொல்றது, அவங்க பெண்ணுக்கு சொல்றது, இப்படி நடக்கிற விஷயமா இருந்தால் வரவேற்கிறது. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் போட்டு கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றி கேட்க மாட்டோம் இல்லங்க, கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி மேரேஜ் பண்ணுமோ அத மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு 3A படி இந்த மாதிரி குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட போய் இப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ரைட், மறுக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த மாதிரியான சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு தான் திருமணம் செஞ்சுக்கணும் யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இந்த திருமணங்களுக்கு முன்னாடி ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுங்கிறது நிச்சயமாக நல்லதான ஒன்று. போட்டன்சி மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய பிளட் குரூப் என்ன, HIV பாசிட்டிவா இல்லையா, STD இருக்கா இல்லையா, அவர் திருமணத்திற்கு தகுதியானவரா இல்லையாங்கிறத பாத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு இந்த பெண்ணும் கூட தன்னையும் கூட டெஸ்ட் பண்றதுனால எந்த விதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை. நாம இன்னும் கூட பின்தங்கிய நாடாக ஒரு மரபோக்குடன் தான் நம்ம திருமணத்தை அணுகுகிறோம். திருமணங்கிறது 1000 காலத்தை பயிராக பார்க்கிறோம். அந்த திருமண முறிவு என்பது யாருக்கு அதிகம் பாதிப்பு வருகிறது? சேலை மேல வேலி வேலை சேலை போனாலும் சேலை மேல வேலிப்பட்டாலும் வேலிக்குள்ள பிரச்சனை, சேலைக்கு தான் பிரச்சனை, அது பெண்ணுக்கு தான் பிரச்சனை ஆகிறது. அதனாலதான் முக்கியமாக அந்த ஆண் தகுதியுடையவனாக இருந்தால் மாத்திரமே அந்த திருமண பந்தத்துக்குள் போவது என்பது சரியானதாக இருக்கும்ங்கிறதுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அதனால அந்த ரைட் ஸ்பிரிட்ல பார்ப்போம். நம்ம இது ஒரு ரெக்கமெண்டேட்டரி இதுவா பார்ப்போம். இது நிச்சயமாக ஒவ்வொரு ஆணும் தானே ஆக்சுவலி அவனே செய்யணும், தன்னிச்சையாகவே செய்யணும். சட்டம் போட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னா இது யாருமே உண்மையாக இல்லாததுனாலதான் இது வருகிறது. உங்களுடைய சுருக்கமான இறுதி கட்ட பாருங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது எந்தவித சட்டமும் ஏற்றி அதுக்கு கம்பல்சரி ரூல்ஸ் போட்டு செய்யக்கூடாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதுல இது ஒண்ணு நான் நினைக்கிறேன். சட்டப்பூர்வமா சட்டப்படி கட்டாயப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றா இல்ல தன்னார்வமா எல்லாரும் செஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம்ங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த ஒரு வழக்கு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது, அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசாங்கம் இதை சட்டமாக கொண்டு வரப் போகிறதா இல்ல என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது, இவையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வழக்கறிஞர் சுதாராமலிங்கம் அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்.